and thank you, Hetal, for the opportunity. So once again, good morning, members and visitors. So my name is Arun Raj. என்னோட கம்பெனி நேம் வந்து ராஜ்ஸ்ரீ கம்ப்யூட்டர்ஸ். ஸோ we are into security systems. ஸோ இப்போ எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் 2010 ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட விசன் அண்ட் மிஷன் என்னன்னு பார்த்துட்டோம்னா டு enhance security and peace of mind for our customers by providing reliable, cutting-edge CCTV solutions and exceptional service. So we aim to deliver high-quality, cost-effective surveillance systems that protect and empower business and homes. And we have some core values. That is integrity, innovation, reliability, and excellence. And எங்களோட some key achievements பற்றி நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ as of now பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1200+ installation we have completed. And for a single customer we have installed 250 cameras in a single like their factory. And 64 biometric devices installed to one customer, and there has been centralized monitor. And we have 60+ AMC customers, and we are maintaining them. And we have been awarded by the Hikvision Excellence in Innovation Award. So this is our team. So this is our team in Pollachi office. So this is our store. We have 3 stores. One is in Coimbatore, Ramnagar, and another one is in Pollachi, and another one is in Sundarapuram. We have recently opened. So எங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்களோட கோர் ப்ராடக்ட் வந்து சிசிடிவி கேமராஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்ஸ், டோர் ஆக்சஸ் கண்ட்ரோல், வீடியோ டோர் ஃபோன், இன்டராக்டிவ் டிஸ்பிளே. நம்ம ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லுவோம், ஸ்மார்ட் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம், நம்ம கான்ஃபரன்ஸ் ரூமில் யூஸ் பண்ணுவோம். டச் அண்ட் டிஸ்பிளே ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பர்க்லர் அலாரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வீட்டில் இல்லாதப்போ இல்லை நம்ம ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் யாராச்சும் வந்து நம்ம வீட்டையோ இல்லை ஷாப்பையோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக அலாரம் கொடுக்கும். இப்போ சிசிடிவிக்கும் அலாரமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சிசிடிவி சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு, என்ன பண்ணாங்க, எந்த வழியாக திருட வந்தால் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா லைக் நம்ம ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி நடந்துச்சுன்ற பார்க்குற மாதிரி இருக்கும். இதே சேம் வந்து பர்க்லர் அலாரம் டிவைஸ் அப்படின்னா இன்ஸ்டன்ட் அலர்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதே நம்மளுக்கு அலர்ட் வந்துடும். ஸோ நம்மளுக்கெல்லாம் எங்கெல்லாம் செக்யூர்ட் பிளேஸ் இருக்கோ அங்கே வந்து அலாரம் இன்டெகிரேஷனோட பண்ணணும். ஜென்ரலாக மானிட்டரிங் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துல சிசிடிவி மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸு. அண்ட் எங்களோட கோர் ப்ராடக்ட் அப்படின்னா இதுக்கான ஏஎம்சி சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வேற எங்காலும் சிசிடிவி போட்டிருந்தாலோ இல்லை வேற ஏதாவது கம்பெனிலேருந்து அவங்க பயோமெட்ரிக் வாங்கியிருந்தாலோ நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் அப்படிங்கிறது எங்கள் ஃபீல்டில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் எக்ஸலண்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வேற யாராச்சும் கிட்ட வாங்கினா கூட அதுக்கான சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்சோ வி டேக் ஏஎம்சி ஆல்சோ ஃபார் ஆல் த ப்ராடக்ட்ஸ். ஸோ சிசிடிவி மோஸ்ட்லி சிசிடிவி பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். இப்போ சிசிடிவி அப்படின்றது லைக் நம்ம ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட ஆஃபீஸ் இல்லை வீடு அந்த மாதிரி அங்கே நடக்கிற விஷயங்களை வந்துட்டு ரெண்டு விஷயம். ஒன்றா நம்ம லைவாக வெளியிருந்து மொபைல்லேயே மானிட்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் அப்ராட் வெளியே எங்கே வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே ஜஸ்ட் உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அதில் ப்ளே பேக்கில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சிசிடிவி போகிறதுனால உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து ஆஃபீஸில் என்ன நடந்துட்டு இருக்கு இல்லை வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு அது செக்யூர்டாக இருக்கும். அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஃபோன் வழியாக ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரிவென்ட் அண்ட் ரெடியூஸ் தெஃப்ட். ஸோ யூஸ்ஃபுல்லாக ஒரு திருட வரணும்னா சிசிடிவியில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம சிசிடிவியில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த தெஃப்ட்டுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு அங்கே கம்மியாகும். அப்புறம் இம்ப்ரூவ்டு ப்ரொடக்டிவிட்டி. அண்ட் இதில் வந்து என்னென்னா இப்போ நாங்கள் புதுசாக இதில் நாங்கள் சிசிடிவி எல்லாருமே பண்ணுறாங்க. நாங்கள் இதில் புதுசாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ அனலிட்டிக்ஸ் பண்ணுறோம். லைக் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யார் ஐடியில் இருக்காங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஐடியில் இருந்தாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ரிப்போர்ட்டாக பார்க்க முடியும். ஸோ வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். Have you ever wondered how advanced technology can enhance security in our daily lives? Backed by Honeywell's face recognition technology, integrated with AI features, offers a revolutionary solution. This system not only performs real-time face recognition, but also provides crucial alerts through its AI alarm feature, which detects faces and evaluates similar percentages to identify potential threats. Imagine a scenario where an unknown individual enters a secure area. The
The system immediately recognizes the unfamiliar face and triggers an alarm, ensuring swift action can be taken. This proactive approach not only enhances security but also provides peace of mind in various environments, from corporate offices to public space. This dynamic capability makes it an essential tool in modern security systems, showcasing how AI can make our surroundings safer. So order now, backed by Honeywell's face recognition technology, fostering a safer environment and a secure future for everyone. ஸோ இது வந்து ஒரு நியூ டெக்னாலஜி. நான் ஃபர்ஸ்ட் சொன்னாலே சிசிடிவின்றது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு தான் பார்க்கறதுக்கு இருக்கும். அது வந்து ட்ரெடிஷனல் செட்டப். இப்போ ஏஐ வந்து எவாலுவேஷன் ஆனதுக்கப்புறம் சிசிடிவிலேயே வந்து ஏஐ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதே வந்து இமீடியட் நமக்கு அலர்ட் கொடுக்கும், இன்ஸ்டன்ட் அலர்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் அண்ட் ஃபேஸ் ரெகனைசேஷன் இருக்கிறதுனால, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு அங்கே அன்வான்ட் பர்சன் யாரும் வந்தாங்க அப்படின்னா, இல்லை ஒரு ரிலீவான எம்ப்ளாயி, ஒரு பெரிய ஒரு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அங்கே ரிலீவ் ஆனவங்களை வந்து நம்ம இமீடியட்டாக வந்து ட்ராக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், அவங்க செக்யூரிட்டி தெரியாது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இமீடியட்டாக நம்ம ஜஸ்ட் அவங்க ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுறோம்னா, அன்வான்ட் பர்சன்ஸோ இல்லை அன்வான்ட் பர்சன்ஸ் அங்கே வந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு டிடெக்ட் பண்ணி அங்கே யார் செக்யூரிட்டி பர்சனோ இல்லை யார் கன்சர்ன் பர்சன் இருக்காங்களோ அவங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கிறதுனால ஈஸியாக லைக் ஒரு பேசிக் அட்டண்டன்ஸ் மானிட்டரிங்லேருந்து எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இடத்துல வச்சிருக்கோம், ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து யாராச்சும் அந்த இடத்துல வெளியே எடுத்துட்டாங்கன்னா நம்ம அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த கேமரால பாசிபிள். இப்போ முன்னாடி வந்து இந்த டெக்னாலஜியில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு நார்மல் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து இப்போ இந்த டெக்னாலஜியில் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யாராச்சும் எடுத்துட்டாங்க தெரியணும், அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் முன்னாடி பண்ணணும் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் வரும். இப்போல்லாம் ஜஸ்ட் ஒரு 10,000 rupeesல அந்த இதெல்லாம் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு முக்கியமான இடத்துல இந்த கேமராஸ் அதிகமாக ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது நாங்கள் பண்ண சம் ஆஃப் இன்ஸ்டலேஷனோட சாம்பிள்ஸு. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமரோட வீடு. ஸோ ஒரு வீட்டு சுற்றி கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் கேமரா போட்டு கொடுத்தது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி, சாந்தி பீக்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த 250 கேமரா நான் போட்ட கம்பெனி. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி, அவங்க காம்பவுண்ட்லேருந்து கேட்லேருந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அங்கங்கே பார்த்துக்க முடியும். அண்ட் அவுட் சைட் பெர்மிஷன் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க செக்யூரிட்டி வந்து ஜஸ்ட் அவங்க கேபிள் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவாக வந்து செக்யூரிட்டி ரூமில் கேமராஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ எங்கெங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து உட்கார்ந்த இடத்துலேயே அவங்க பார்த்துக்கலாம். ஸோ எங்களோட அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் அண்ட் கார்பரேட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் உள்ள அலோவ் பண்ணாமல் ஒன்லி எம்ப்ளாயிஸ் அண்ட் நோட் பர்சன்ஸ் மட்டும் உள்ள வரதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு லாக் கோட் அட்டாச் பண்ணி நம்ம டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பர்சன்ஸை வந்து நம்ம ஃபேஸ் வழியாகவும் ரெகனைஸ் பண்ணலாம், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வழியாகவும் ரெகனைஸ் பண்ணலாம், இல்லை கார்டை கூட கொடுக்கலாம். ஸோ இந்த 3 வித்தால வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எதுக்காக நம்ம போட போகிறோம்னா, எனக்கு வந்து என்னோட எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் உள்ளே வரணும், இல்லை ஆத்தரைஸ் பர்சன்ஸ் மட்டும் தான் உள்ளே போகணும், இல்லை இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட் ரூம்குள்ளே வரணும், அந்த மாதிரிலாம் சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். அடுத்து எங்களோட அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இது எங்களோட வந்து நீச் ப்ராடக்ட். ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே க்ரூசியல் தான். இப்போ ஸ்டாஃப் எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்றது வந்து இப்போ மேனுவலாக நம்ம மானிட்டர் பண்ணும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும், ப்ராப்பராக பண்ண முடியாது. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 rupeesலேயே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து அக்யூரேட்டாக அவங்களோட இன் டைம் அவுட் டைம் அவங்களோட ஒர்க் டியூரேஷன் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது மூலிமா நமக்கு ப்ரொடக்டிவிட்டியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து எங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கேசகிராண்டில் எல்லா ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூம் பேரியர், இது பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இந்த டோல்கேட்ஸ்ல இங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்து கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஸ்டைல் சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுற இடத்துல பயோமெட்ரிக்கல் ஃபேஸ் டிடெக்ஷன் வச்சுன்னா ஒவ்வொருத்தர போய் வைக்கிறதுக்கு லேட் ஆகும். சேம் ஃபங்க்ஷன் தான் இதுவும் பண்ணுறது. இதில் வந்து நம்ம ஜஸ்ட் கார்டோ இல்லை ஃபிங்கரை வச்சுட்டு நம்ம இமீடியாக கிராஸ் பண்ணி போய்க்கலாம். இது மோஸ்ட்லி பெரிய ஐடி கம்பெனிஸ் அந்த நிறைய எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டர்ன் ஸ்டைல் எப்படி ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள் வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம அந்த பர்சன் உள்ளே போய் நிற்கும் போது நம்ம ஆல்ரெடி அங்கே ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். நம்ம அங்கே ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இல்லை அப்படின்னா யாராச்சும் ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி உள்ளே போயிட்டு வர முடியும். ஸோ இதுதான் பர்க்லர் அலார்ம் டிவைஸ் நான் முன்னாடி சொன்னது தான். ஸோ அதை இப்போ நம்ம வீடு இல்லை ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம இல்லாதப்ப யாராச்சும் வந்து ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இமீடியட் அலர்ட் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர் ஃபோன். இப்போ நம்ம காலிங் பில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ டோர் ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ காலிங் பில்ல வந்து ஜஸ்ட் பெல் ரிங் பண்ணாங்கன்னா உள்ள சவுண்டு கேட்கும். பட் வெளியே யாரும் தெரியாது, நம்ம டோரை திறந்து வெளியே போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் அது வந்து அவ்வளோ செக்யூராக இருக்காது. இதில் வந்து என்னன்னா உள்ள ஒரு டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், வெளியே ஒரு கேமரா இருக்கும்.
யாராச்சும் வந்து காலிங் பெல் மாதிரி பெல் ரிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க யாருன்றதுல முழுக்கிற டிஸ்பிளேல அப்படியே பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம 2-வே கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு தேவைப்பட்டா நம்ம வெளியே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்டோட ஆத்தரைஸ் டீலர் நம்ம இப்போ கோயம்புத்தூரில் தவா, சிஸ்கோ, ஹிக்யூஷன், சிபி பிளஸ், சோனிக்வால், டி-லிங்க், மேட்ரிக்ஸ், இஎஸ்எஸ்எல், பிகுடி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எங்களோட கஸ்டமர்ஸ் கிஸ்கால், சூப்பர் ஸ்பெண்டிங் மில்ஸ், இந்துஸ்தான் பென்சில்ஸ், மெசர் கட்டிங் சிஸ்டம், கேஜி குரூப்ஸ், ஏடிஎஸ்எல்ஜி, சாந்தி ஃபிட்ஸ் இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஏதாச்சும் உங்களுக்கு கனெக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை ரீச் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது என்னோட கிவ்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ். ஸோ கிவ்ஸ் நான் முன்னாடி போட்டு அதே தான். என்னோட ஆஸ்க்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஆட்டோமொபைல் ஷோரூம்ஸு, பில்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியில் இருக்கிற எனி பிஸ்னஸ் பர்சன்ஸ் நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பெனிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏவிடி, ஜியோமெட்ரிக்ஸு, பிரிக்கால், டெக்கான் இண்டஸ்ட்ரீஸு, எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து எனக்கு அங்கே ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஏதாவது காண்டாக்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி தேங்க்யூ சிஜா மேம், எனக்கு நான் என்னோட ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு 2 கனெக்ட் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ.